பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதில் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். ஜெபம் செய்வோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த என் பிதா, என் குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற உலக இரட்சகராய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவரையும் துதிக்கிறோம். இந்த நாளுக்காக வரவேற்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நான் துதிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உம்முடையவைகள். ஒரு வாயிலிருந்து புறப்பட்டு வந்த தீர்க்க தரிசனம் உள்ள வார்த்தைகள். ஆண்டவர், இந்த வார்த்தைகளுக்கு ஜீவன் உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி எங்களை உயிர்ப்பிப்பீராக. இந்த வார்த்தைகளின்படி எங்களை தேற்றி ஆற்றி சமாதானப்படுத்தி ஒரு வாக்குத்தத்தங்களை கொண்டு எங்களுக்கு கர்த்தர் நிறைவேற செய்ய அதை நாங்கள் சுரந்தித்துக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்ட அன்பு கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும். நாங்கள் அனைவரும் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த நாளிலே நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது சாலமோன் இவ்வண்ணமாய் எழுதுவதை நாம் இங்கு பார்க்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு என்று சொல்லுகிறார். எங்கு துவக்கம் உண்டோ, எங்கு ஆரம்பம் உண்டோ, அங்கு ஒரு முடிவு ஒன்று இருக்கும். அல்லேலூயா. நீங்க உதாரணமாய் பார்க்கும்போது இந்த சமுத்திரத்தை, கடலை எடுத்துக்கொள்வீர்களானால், இந்த கடல், இந்த மெரினா பீச்சை எடுத்துக்கொள்ளலாம். அந்த இடத்துல கரை இருக்கு. இங்கிருந்து அந்த கடல் ஆரம்பமாகுது. அது அந்த பக்கத்தில் எங்கே போய் முடியுதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் அந்த பகுதியில் இன்னொரு நாடு கண்டிப்பாக இருக்கும். அந்த இடத்துல அந்த கடல் முடியுது. ஆமென். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தேவன் வைத்திருக்கிறார். துவக்கம் இருக்குமானால், ஒரு மனுஷனுடைய பிறப்பு இருக்குமானால் அவனுக்கு இறப்பு என்கிற ஒரு முடிவு உண்டு. பிறப்பு என்கிற துவக்கம் இருக்குமானால் இறப்பு என்கிற ஒரு முடிவு உண்டு. எனக்கு அன்பானவர்களே, எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் துவக்கத்தையும் ஒரு முடிவையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, எந்த காரியத்திற்காக நாம் ஒரு முடிவு வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ, எந்த காரியத்தில் முடிவு எனக்கு நிச்சயமாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சமூகத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களோ, அது எந்த காரியமாக இருந்தாலும் அது ஒரு முடிவுக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. வேதத்திலே பார்க்கும்போது அநேக பரிசுத்தவான்கள் சில காரியத்திலே முடிவில்லாதபடி ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். முடிவில்லாதபடி ஒரு தரித்திரம், முடிவில்லாதபடி ஒரு கஷ்டம், முடிவில்லாதபடி ஒரு கண்ணீர், முடிவே இல்லாத ஒரு சமாதானம். இதுக்கு ஒரு முடிவு வருமா என்று எதிர்பார்க்கிறவர்கள் உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், எந்த காரியத்திலே உனக்கு முடிவு இல்லாதபடி இருக்கிறதோ ஆண்டவர் அதை இன்றைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை தான் இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதில் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற
வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. ஒரு வியாதி இருக்குமானால் அதில் எப்பொழுது வியாதி சுகமாகும் என்கிற ஒரு முடிவு அந்த மனுஷன் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. ஒரு முடிவு எதிர்பார்ப்பார்கள். காலம் முழுதும் மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கிறவன் இந்த வியாதி சுகமாகாதா? அல்லேலூயா. ஒரு வெட்கம், ஒரு அவமானம், ஒரு நிந்தை, ஆமென், ஒரு முடிவுக்கு வராதா? நீங்க அநேகருடைய நாட்களில் பார்க்கும் பொழுது இந்த கோர்ட்டு கேஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா சில பேருடைய வீடு, சொத்து, இதெல்லாம் நிலம் எல்லாம் இந்த கோர்ட்டு கேஸ்ல சில வீடுகள், அண்ணன் தம்பிகள்லாம் வழக்குகள் உண்டு. இது ஒரு முடிவுக்கு வராதா? அல்லேலூயா. ஒரு முடிவு உண்டாகாதா? ஒரு மழை துவக்கம் ஒன்று பார்க்கலாம், மழை பெஞ்சிட்டே இருக்கும், நினைப்பாங்க அந்த மழை நிற்கவே மாட்டேங்குது. அல்லேலூயா. வெள்ளம் பெருகெடுத்து ஓடுது, முடிவில்லாதபடி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு முடிவை தேவன் வைத்திருக்கிறார். நமக்கு சத்துருவாய் காணப்படுகிற சத்துருவாய் இருந்தாலும், சமாதானம் இல்லாதபடி இருந்தாலும், ஆமென், ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவர் அதில் நமக்கு ஒரு முடிவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை. எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம், நல்ல ஒரு கம்பெனியில் நீங்க ஒரு வேலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கலாம், நல்ல வேலைக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கலாம், இந்த படிப்பு படித்து முடிக்கலாம், இந்த படிப்பு நான் படித்து முடிக்க வேண்டும், ஆமென் என்று எதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள். இந்த திருமணமான பிள்ளைகள் அவர்கள் எதிர்பார்ப்பது முதலாவது திருமணத்தை எதிர்பார்ப்பார்கள். திருமணத்தை பிறகு அதற்கு பிறகு குழந்தை பாக்கியத்தை அவர் எதிர்பார்ப்பார்கள். ஆமென். அதற்கு பிறகு வீடு இல்லாதவர் வீட்டை கட்டி, ஒரு இடம் வாங்கி கட்டி அதை ஆளுகை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். எதிர்பார்ப்பு மனுஷனுக்கு அநேக காரியத்திலே உண்டு. அல்லேலூயா. அநேக காரியத்திலே ஒரு மனுஷனுக்கு எதிர்பார்ப்பு மிக அவசியமா இருக்கிறது. அதற்கு ஒரு முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்போ இந்த காரியம் ஜெயமாகும், எப்போ இதுக்கு முடிவு வரும்? அல்லேலூயா. இப்படியே நாட்கள் போய்கொண்டிருக்கிறது, இது ஒரு முடிவுக்கு வராதா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கும் போது இந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். எந்தெந்த காரியெல்லாம் வாய்க்காதபடி, அது முடிவுக்கு வரக்கூடாதபடி இருக்கிறது என்று ஆண்டவர் அறிகிறாராம். நம் பேரில் அவர் நினைவாய் இருக்கிறாராம். நினைத்திருக்கிற அந்த நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு எதிர்பார்க்கிற அந்த முடிவு நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே அது ஒரு துவக்கம் இருக்குமானால், ஒரு ஆரம்பம் இருக்குமானால், அது நல்ல விஷயமா இருந்தாலும் அது கெட்ட விஷயமா இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவை ஆண்டவர் கொண்டு வருகிறார் என்று நமக்கு இங்கு பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அது எப்படிப்பட்ட முடிவுகளாக இருக்கிறது? அது ஆண்டவர் அந்த முடிவை எதிர்பார்த்து நமக்கு முடித்து கொடுக்கிற அந்த முடிவுகள் அது எப்படிப்பட்ட நினைவுகளாக இருக்கிறது சொன்னால், அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று ஆண்டவர் இங்கு எழுதுகிறார். எனக்கு அன்பான ஜெபச்சனமே, அல்லேலூயா. சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது தீமைக்கல்ல. அல்லேலூயா. உன் பேரில் நான் நினைத்திருக்கிற அந்த நினைவை நான் அறிவேன், ஆனால் அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு நாம் எதிர்பார்த்திருக்கிறோமா? பிள்ளையுடைய படிப்பு முடித்து நல்ல வேலைக்கு எதிர்பார்த்திருக்கிறோமா? பிள்ளைக்கு நல்ல வேலை வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறீர்களா? நல்ல திருமண காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்களா? நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரு வீடு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? ஒரு கடன் பிரச்சனை முடிய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு என்ன செய்கிறேன்? அந்த நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்பது இருக்கிறபடியால், அதனால அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஒரு முடிவுக்கு என்ன செய்ய முடியும்?
கொண்டு வர முடியும். அல்லேலூயா. ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். யோபு குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கு 8ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்வோம். யோபு புஸ்தகம் அங்கு 8ஆம் அதிகாரத்திலே இங்கு எப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை குறித்து நாம் வாசிக்கலாம். யோபு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்படி சொல்றாரு பாருங்க, உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு அநேகருடைய துவக்கம் மாம்சத்துல நம்முடைய இன்னைக்கு துவக்கம் காணப்படுது. ஆமென். ஆனால் முடிவு மாம்சத்தில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அது ஆவிலே முடிக்க வேண்டும். ஆனால் துவக்கம் அற்பமாய் தான் இருக்கும். துவக்கம் எப்படி இருக்கும்? அற்பமா தான் இருக்கும். அது முடிவு அது தேவனுடைய கரத்துல உண்டு. அல்லேலூயா. அந்த முடிவை ஆண்டவர் அது நல்ல ஒரு காரியத்துக்காய் கொண்டு வருவார். அதன் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. அதன் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். எந்த காரியத்தில் முடிவில்லாதபடி, எந்த காரியத்தில் ஜெயம் இல்லாதபடி, எந்த காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லாதபடி, எந்த காரியத்தில் ஐஸ்வர்யம் இல்லாதபடி, எந்த காரியத்தில் சுகம் பலன் ஜீவன் இல்லாதபடி நீங்கள் இருக்கிறீர்களோ, ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு, ஒருவேளை உன் பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்க முடிவு, உன் கணவன் எதிர்பார்த்திருக்க முடிவு, உன் மனைவி எதிர்பார்த்திருக்க அந்த முடிவை ஆண்டவரால் மாத்திரம்தான் அது நிறைவேற பண்ண முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வருஷத்துல என்ன நினைச்சிட்டு கொண்டிருக்கீங்க? 5 மாதங்கள் ஆன பிறகு இன்னும் 7 மாதங்கள் உண்டு. இந்த 7 மாதங்கள் என்ன காரியங்களாம் நீங்கள் முடித்து பார்க்க வேண்டும் என்று, சாதித்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு முடித்து கொடுப்பார். எனக்கு அன்பான தேவச்சனமே, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசித்து பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் அதில் 8ஆம் வசனம் 9, 10 வாசிக்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே நல்ல கவனிக்கணும். ஹல்லேலூயா. எப்படி இந்த முடிவை அவர் கொண்டு வருகிறார்? ஒரு காரியத்தை அது ஜெயமாக்கி ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். அது எந்த காரியமா இருந்தாலும். ஹல்லேலூயா. வேதத்திலே பார்க்கும்போது அநேக பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவருடைய வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. 38 வருடம் உள்ள வியாதி உள்ள ஒரு மனுஷன், அவனுக்கு ஒரு முடிவு எதிர்பார்த்து கொண்டிருந்தான். நான் சுகமாவேனா, ஒரு நாள் நான் வீட்டுக்கு போவேனா என்று அந்த வியாதிஸ்தன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். எனக்கு அன்பான தேவச்சனமே, அல்லேலூயா. அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான், நான் சுகமாய் ஒரு நாள் வீட்டுக்கு போவேனா என்று சொல்லி. 12 வருடம் உள்ள பெரும்பாடும் உள்ள ஒரு ஸ்திரீ, அவள் அந்த வியாதியில் இருந்து அந்த உதிரம் போய் கொண்டிருக்கிற 12 வருடமாய் பெரும்பாடாய் காணப்பட்ட அந்த ஸ்திரீ ஒரு முடிவுக்காக காத்திருந்தாள். எல்லா பணத்தையும் செலவழித்து எல்லா மருத்துவரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, சொந்த பந்தம் எல்லா ஜனங்கள் வெறுத்த நிலையிலே அவள் ஒரு முடிவுக்காக காத்திருந்தாள். எனக்கு அன்பான தேவச்சனமே, எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீ வியாதியா இருக்கலாம், ஒருவேளை நீ கண்ணீரோடு இருக்கலாம், ஒருவேளை துக்கமா இருக்கலாம்,
யாரையாவது நினைத்து, எந்த மனுஷரையா நினைத்து, உனக்கு வருகிற அந்த உபத்திரத்தை நினைத்து, கஷ்டத்தை நினைத்து, கண்ணீரை நினைத்து, ஓ இந்த காரியத்தை எனக்கு ஆண்டவரே ஒரு முடிவு வராதா என்று சொல்லி இன்னைக்கு நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், நிச்சயமாகவே உனக்கு என்ன உண்டு? ஒரு முடிவு. அது ஜீவனுள்ள தேவனால் உனக்கு ஆக போகிறது. ஜீவனுள்ள ஆண்டவரால் உனக்கு அது கொடுக்கப்பட போகிறது. அவர் அந்த நினைவுகளை அறிந்திருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எதிர்பார்த்திருக்கும் அந்த நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி அந்த நினைவுகள் என்று சொன்னால், என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிற வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, எனக்கு அன்பானவர்களே, உன்னையும் என்னையும் அவர் நினைத்திருக்கிறார். உன் வழிகளையும் என் வழிகளை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், எப்படி அங்கே மாறியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதன் உலை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆதாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் இடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் எந்த காரியத்தில் உனக்கு முடிவு வர வேண்டும், அது எந்த மாதத்தில் கொடுக்க வேண்டும், எந்த வருஷத்தில் அந்த முடிவு உனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அந்த கால திட்டத்தை அவர் அறிந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், எப்படி என்று சொன்னார், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம். ஹல்லேலூயா. எப்படி இந்த பூமிக்கு ஆண்டவர் மழையை அனுப்புகிறாரோ, எப்படி அந்த பூமியானது மழையினாலே நினைத்து ஆண்டவர் அந்த விதைக்கிறவனுக்கு விதையும் ஆண்டவர் ஆகாரத்தையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் ஆண்டவர் எப்படி கொடுக்கிறாரோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த வசனம் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது வெறுமையாய் திரும்பாது. ஆமென் சொல்லுங்க. அது வெறுமையாய் திரும்பாது. அவர் விரும்பின அந்த காரியத்தை அது நிறைவேற செய்யும். எந்த காரியத்தோட நீ வந்திருக்கிறாயோ, எந்த காரியத்தோட நம்பி அமர்ந்திருக்கிறாயோ, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு வாய்க்காதபடி இருக்கிறது, இது வழக்கு ஒன்று வாய்க்காதபடி இருக்கிறது, காலங்கள் போய்கொண்டிருக்கிறது, நாட்கள் போய்கொண்டிருக்கிறது, ஓ இதை நான் சுரணித்துக் கொள்வேனா, இதை நான் பெற்றுக் கொள்வேனா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் வராதா என்று சொல்லி இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார், இன்னைக்கு என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற இந்த வசனம் இன்னைக்கு அது உனக்கு வாய்க்கும்படி செய்யும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வசனம் அது வெறுமையாய் திரும்பாது. அது வெறுமையாய் திரும்பாது. எனக்கு அன்பானவர்களே, அவர் எந்த காரியமாகும்படி அவர் சொல்றார், நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு வந்திருக்கிற இந்த ஆண்டவர் உங்களுடைய வேண்டுதல்களை அவர் கேட்கிறார், உங்கள் விண்ணப்பங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஓ ஆண்டவரால் இந்த காரியம் எனக்கு வாய்க்கும் என்று சொல்லி யாருக்கெல்லாம் அந்த விசுவாசம் இருக்கிறதோ, யாரெல்லாம் என்னை ஆண்டவர் ஒரு முடிவு வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் அந்த காரியத்திலே உங்களுக்கு ஒரு முடிவை தந்து உங்கள் நினைவுகளை அறிந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஆண்டவர் உங்கள் எல்லைகளை கட்ட விஸ்தாரமாக்கி ஆண்டவர் வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருக பெருக பெரிய காரியங்களை சாதிக்க தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உனக்கு தான் அந்த முடிவு, உனக்கு தான் அந்த முடிவு வரப்போகிறது. ஹல்லேலூயா. இது கிடைக்குமா, அது கிடைக்காதா, இது வருமா, அது வராதா, இது என்னால் முடியுமா முடியாதா என்று சொல்லி எந்த காரியத்தில் நீ சோர்ந்து போயிருப்பாயானால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பலப்படுத்துகிறார், வார்த்தை கொண்டு உன்னை தேற்றுகிறார். ஹல்லேலூயா. உன் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் நினைவுகளை அறிந்திருக்கிறவர், நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறவர், நம்முடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறவர், நம் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். மனுஷனுக்கு என்ன தெரியும் நம் இருதயங்கள், மனுஷனுக்கு என்ன தெரியும் நம்முடைய தேவைகள், மனுஷனுக்கு என்ன தெரியும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே,
நீங்க சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை யார் மேல் வைத்திருக்கிறாய்? உன் நம்பிக்கை யார் மேல் வைத்திருக்கிறாய்? உன் நம்பிக்கை இன்னைக்கு மனுஷன் மேல் வைத்திருப்பாயானால் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஏமாற்றுவார்கள். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை அவநம்பிக்கையாய் மாறிவிடும். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. என கண்பான தேவச்சனமே, கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த என் ஆண்டவர், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக துதிக்கிறோம் ஆண்டவர். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடையவைகள் ஆண்டவரே, இந்த சத்தியம் உம்முடையவைகள் ஆண்டவர். உம்முடைய வசனமே சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. அது வெறுமையாய் திரும்பாது. நீர் அனுப்பின அந்த காரியம் ஆகும்படி அது வாய்க்க செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒவ்வொருவருக்குண்டான அந்த எதிர்பார்ப்பு, ஒவ்வொருடைய நம்பிக்கை, அது எல்லாம் ஆண்டவரை வாய்க்க செய்ய ஒரு முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வர இப்பொழுதே எழுப்புதல் அக்கினி சீயோன் சபையார் குடும்பத்தாருக்காக ஆண்டவரை விண்ணப்பித்து செபிக்கிறேன். வந்த சபைக்கு வர அத்தனை குடும்பத்தாருக்கு ஆண்டவர், இந்த சபையை தங்கி தாபரிக்கிற குடும்பத்தாருக்கு நல்ல பலன் சுகம் ஆண்டவரை எதிர்பார்க்கிற தேவைகளுக்காக, வேலைக்காக, வருமானத்துக்காக, படிப்புக்காக, சமாதானத்துக்காக, குழந்தை பாக்கியத்துக்காக, திருமணத்துக்காக, வீட்டுக்காக ஆண்டவர் என்னென்ன எதிர்பார்ப்புகள் உண்டோ என் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவீராக. ஆண்டவரே அன்பு கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்தும். பெரிய கருணை செய்யும். மீட்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக.